சிந்து பிரிவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க. அந்த எசைக்கு வந்து காயத்ரியை கிணத்துலேயே தள்ளி விட்டாங்க. அதுலேருந்து சிந்து தான் வந்து காயத்ரியை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடந்ததுலேருந்து காயத்ரிக்கு பேச்சும் வந்துருச்சு. இதனால அன்னபூர்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வந்து சிந்து கிட்ட நான் எவ்வளோ வந்து உனக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கேன், அப்படி இருக்கும்போது எதையுமே யோசிக்காமல் நீ என் பொண்ணை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு சிந்துவை பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்களும் உன்னை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா கிட்ட போயிட்டு காயத்ரியோட கல்யாணமே சிந்துவால் தான் நடக்குது, காயத்ரியை காப்பாற்றினது சிந்து தான், செலியனை வந்து பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது சிந்து தான், சிந்து தான் வந்து செலியன் மேலே எந்த தப்பும் இல்லை, எசைக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணா. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்கிறதே சிந்துனால தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சிந்து இந்த கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அன்னபூர்ணி சொல்லி சிந்துவை வந்து கல்யாணத்துக்கு வர சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சிந்துவும் இந்த கல்யாணத்தில் கலந்துக்க போகிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அன்னபூர்ணி சிந்துவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் சிவா கூடயும் சேர்ந்து வாழ ஒத்துக்க போகிறாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.